சார். அவளை பார்க்குற நிமிஷத்துல அப்படியே நான் வானத்துல பறக்கணும்டா. டேய், தலைவர் சொன்ன மாதிரியே மேல பறக்குறாருடா. அப்ப மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். போலாமா? என்னடா இவன் காலங்காத்தாலேயே வந்திருக்கானேன்னு யோசிக்கிறியா? கடவுளே, நான் 2 விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஒண்ணு, என்னால நடந்த ஆக்சிடென்ட்ல பாவம் அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் ரொம்பவே பதறி போயிட்டேன். ஆனா உன் தயவால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ எல்லாரையும் காப்பாத்திட்ட. அதுக்கு முதல்ல நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, நான் எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரி ஒரு பொண்ணை என் கண்ணில் காட்டி அப்படியே என்ன காத்துல பார்க்க வச்சிட்ட. இது கனவா நினைவான்னு எனக்கு தெரியல. வழக்கமா இந்த பசங்கெல்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்துற மாதிரிலாம் நான் சுத்தல. நீதான் அவளை என் கண்ணில் காட்டின. அவளை ஒரு முறை பார்த்திருந்தாலும் அவ தான் எனக்கானவளான்னு நான் முழுசா கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன்ல, இதே மாதிரி இப்பவே அவளை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறேன். ஒருவேளை அவ இங்க வரலன்னா நான் அவளை மறந்துடுறேன். பிள்ளையாரப்பா, இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுப்பா. அட லட்சுமி அக்கா, வாங்க வாங்க வாங்க. அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி, நீ எப்படி இருக்க? இந்த வெற்றி எப்பவும் நல்லாதான் இருப்பாங்கக்கா. அக்கா, அப்புறம் உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா? இல்ல தம்பி, அவ கல்யாணம் நின்னு போச்சு. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? என்னத்த சொல்ல தம்பி, நாம நினைக்கிற மாதிரி இங்க என்ன நடக்குது? நாம ஒரு கணக்கு போட்டா நம்மள படிச்சவன் வேற ஒரு கணக்கு வச்சிருக்கானே. எல்லாம் என் பொண்ணோட விதி போல. கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமும் அவங்க தலையெழுத்து சரியா இல்லைன்னா எப்படிக்கா? இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் சாமி மேல எனக்கு பயங்கர கோவம் வரும். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு சொல்லாதப்பா. யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். பாத்தியாக்கா, நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவன் நம்ம ஆளுக்கா, அவன் வேணும்னா செய்ய போறான். நீங்க சினிமா பாப்பீங்களா? சினிமா பாப்பேன் அப்பப்ப. ஒரு சில படத்தோட ட்ரெய்லர் சுமாரா இருக்கும், ஆனா படம் தாறுமாறா இருக்கும். அந்த மாதிரி தான் உங்க பொண்ணு லைஃப். இப்ப இப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் செம்மையா இருக்கும் பாருங்க. மேல இருந்து எல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்கக்கா. அவன் நம்ம கிட்ட இருந்து உன்னை பறிச்சுக்கிட்டா அதை விட சிறப்பா தான் உன்னை கொடுப்பான். உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் தம்பி. அது இருக்கட்டும், நீ எதுக்குப்பா காலங்காத்தாலேயே கோயிலுக்கு வந்திருக்க? அது வந்துக்கா, எனக்கு தெரியாம ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுக்கா.
உறவா இருக்கிறவங்க கஷ்டத்தை காதால கேட்டா கூட நம்ம நிம்மதி கெட்டு போயிடும். அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒதுங்குறவங்க மத்தியில முன்ன பின்ன தெரியாத என்னோட கஷ்டத்தை கேட்டு அதுக்கு நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. எனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். பொன்னாலியா தம்பி தப்பு நடந்துச்சு? ம்ஹும். வாய்ப்பே இல்ல. ஆமாக்கா, ஆனா கடவுள் அதுல இருந்து எல்லாரையுமே காப்பாத்திட்டான். நமக்கு உதவி பண்ணவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும்ல, அதான் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே நமக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டேன். உனக்கு ரொம்ப நல்ல மனசு தம்பி. உன்னால எப்பவும் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும். அதனால நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதுவே உனக்கு கிடைக்கும். பாரு. என்னக்கா, எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்க சோகமா இருந்தா எப்படி? எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்கக்கா. இனிமே எதுக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது, சரியா? சரிங்கக்கா, டைம் ஆச்சு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன்க்கா. சரிப்பா. ரொம்ப நல்ல பையனா இருக்கான். நான் ஒரு பிகாம் கிராஜுவேட். இன்டர்வியூக்கு வரலாமா? இன்டர்வியூ எத்தனை மணிக்கு இருக்கும்? ஒரு 7:30. இல்லைங்க, எங்களுக்கு 9:30 வரைக்கும் பார்க்குற ஆளுங்க தாங்க வேணும். வரதுன்னா வாங்க, இல்லைனா நாங்கள் வேற ஆளை பார்த்துக்குறோம். தேங்க்யூ சார். ஹலோ, சுரேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சார். குட் ஈவினிங். உங்கள் கம்பெனியில் ஜாப் வேகன்சி இருக்குன்னு பேப்பரில் ஆட் பார்த்தேன் சார். நான் பிகாம் கிராஜுவேட், எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது சார். சேலரி 15,000 போட்டிருக்கீங்க. கொஞ்சம் சேர்த்து கொடுக்க முடியுமா சார்? ஹலோ ஹலோ அக்கா, வேலை தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமாம். ஏங்கா, ஸ்ரீகாந்த் சார் ஆஃபீஸில் நீ பார்த்துட்டு இருந்த வேலை என்னாச்சு? இனிமே அங்கே வேலைக்கு போக முடியாது அஞ்சலி. தியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல, அவங்க அந்த கோவத்தில் இருக்காங்க. இனிமே அங்கே வேலைக்கு போனால் சரியா இருக்காது. சரி விடுக்கா, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்குல்லக்கா. இவ்வளோ அவசரமா வேலை தேடணுமா என்ன? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாமேக்கா. இல்ல, என்னையே அப்பா அம்மா தான் பாத்துக்கிறாங்க. இப்ப தியாவையும் பாத்துக்கணும்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். படிக்கிற வயசுல இன்னும் நல்லா படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு சம்பளம் ஒரு பிரச்சனையா இருந்திருக்காது. என் பொண்ணையும் நான் நல்லா பார்த்துப்பேன். மிஸ் பண்ணிட்டேன். இப்ப என் தகுதிக்கு 15,000 20,000 தான் சம்பளமா கொடுப்பாங்க. எப்படி தியாவை வளர்க்க போறேனே தெரியல. அக்கா, தியா குட்டி, என்ன பண்றீங்க? கோவமா இருக்கீங்களா? தியா குட்டி சிரிச்சாதான் அழகா இருக்கும். என் தங்கம்ல, சிரிங்க. ஸ்மைல். கொஞ்சம் சிரிங்க. தங்கம், சிரிடா ப்ளீஸ். என்னன்னு சொல்லுது?
ஹலோ 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 மிஸ்டர் முருகன், அங்க பாருங்க அங்க என்ன பாருங்க. பண்றீங்க? தியா குட்டி எதுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஓ, தியாவை சிரிக்க வைக்கவா? அதுக்கு காமெடி பண்ணணும். இப்படி எல்லாம் பயமுறுத்த கூடாது. தியா குட்டி, உனக்கு பாட்டு வேணும்னு சொன்னல, வா. இவங்க தான் கொள்ளு பாட்டு. வீட்ல இருக்கிற எல்லாரையும் பேசி கொல்ற பாட்டு. ஐயோ, அப்பா. இது உன்னுடைய சின்ன மாமா. ஹாய் சொல்லு. இவங்க தான் உன்னுடைய பெரிய அத்தை. இவர்தான் உன்னுடைய பெரிய மாமா. ஹாய் சொல்லு. கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் மாமான்னு சொல்லிட்டு இருக்காத. ஐயோ அப்பா. சரி சரி, ச்ச, வா. இவர்தான் உன்னுடைய செல்ல மாமா. அப்ப நீங்க எனக்கு சித்தி கரெக்டா? கரெக்ட். சரி வா. இவங்க யாரு? நான் தான் உன் தாத்தா. இது இது நீங்க தான் பாட்டியா? ஆமாடா. நான் தான் உன் பாட்டி. இனிமே நான் உங்களை பாட்டின்னு கூப்பிடலாமா? கூப்பிடு. கூப்பிடு கூப்பிடு, நீ தாராளமா கூப்பிடு. அடடடடா. இவர் யார் தெரியுமா? இவர்தான் உன் சின்ன மச்சான், நம்ம வீட்டு சூப்பர்மேன். போடா. டேய் ஆயா இங்க ஐயா, பாரு. மாமா, நான் காஃபி குடிங்க. ஏய், உங்ககிட்ட இப்ப நான் காஃபி கேட்டனா? காஃபி கேட்டனா? எடுத்து போ உள்ள. சாரி மாமா. வா. யோ, இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்படியா பேப்பர்ல வந்துச்சு? அதான் தெரியலங்கய்யா. பிரஸ்காரங்கிட்ட எல்லாம் நீ பேசினியா இல்லையா? நம்ம பண்ணது யாருக்குமே தெரியாதுயா. நாம இத பத்தி பேசாம இருந்தாலே போதுமியா. யோ, நான் முன்னாடியே உன்னை பிரஸ்காரங்கிட்ட எல்லாம் பேச சொன்னேன்ல, என்னையா பண்ண நீ? மாமாக்கு என்னாச்சு? எப்பவும் சத்தமா பேசுவாரு, இப்ப ரகசியமா பேசுறாரு. ஐயோ, முதல்ல இந்த பிரஸுக்கு போன் பண்ணு. முதல்ல என்னாச்சுன்னு விசாரி. ஐயா, நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்னா அவங்களுக்கு நம்ம மேல தான் டவுட் வரும். அதான் நான் அவங்களுக்கு சொல்லல. இதை இப்படியே விட்டுருங்கய்யா. அட்லீஸ்ட் நம்ம வீட்ல இதை யாருக்கும் தெரியாம முதல்ல கிளிங்கய்யா. இத புடி. மாமா, எதுக்கு அந்த பேப்பரை மறைச்சு வைக்கிறீங்க மாமா? ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா? ஆமா மேடம், முக்கியமான நியூஸ் தான். அதான் பத்திரமா எடுத்து வைக்க சொன்னாரு. ஏய், இதெல்லாம் அரசியல் விஷயம். உனக்கு எதுக்கு இதுல எல்லாம் கேள்வி? உன் வேலையை பாரு, போ உள்ள போ. ஐயா, நீங்க பதட்டப்படாதீங்கய்யா. அதுவே டவுட்டை உருவாக்கி விட்டுரும். அப்பா, மாமா, வா. அப்பா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னப்பா இது, பேப்பர்ல இப்படி கசங்கி போயிருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. அது அப்படியே இருக்கட்டும், விட்டுருமா. விடு, ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கட்சிக்காரங்க ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அத நியூஸா பேப்பர்ல போட்டான். இத எதிர்கட்சிக்காரன் பார்த்தான்னு வச்சுக்க, தேவையில்லாம நம்மள பத்தி ஏதாவது பிரச்சனை எழுப்புவாங்க. அதான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டேன். நீ போய் அம்மா பாருமா. ஏய் அபிராமி, தீபா வந்திருக்கா பாரு. அம்மா, போய் பாரு. யோ, போயா. அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. என்னம்மா, ஓ புருஷன் வரலையா? இல்ல பாட்டி, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு.
ஆமா, வெட்டியா இருக்கிறவனுக்கு என்ன வேலை இருக்கு? ஏய் உள்ள வந்திருக்கா, உள்ள கூட்டு போய் சாப்பிட வைப்பியா? இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க? ஆ? உள்ள கூட்டு படி, உள்ள போ. ஆமா, உங்க மாமியார் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்லம்மா, கல்யாணம் நின்னு போச்சு. நின்னு போச்சா? என்னடி சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எங்கம்மா? எப்போ? அது ஈசிஆர்லப்பா. அந்த ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ளையும் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, ஒருவேளை இது நம்ம பண்ண ஆக்சிடென்ட்டா இருக்குமோ? அந்த குட்டி குழந்தை மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்குமா. அந்த குழந்தைய கூட துளசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறாங்க. ஐயோ, நல்லதோ கெட்டதோ எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் போல. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. பாவம் அந்த பொண்ணு. அம்மா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரு கப் காஃபி தரியா? சரி, நீ வா. ச்சே, இப்படி ஆயிப்போச்சே. இந்த காரணத்தை கொண்டு நம்ம பேர் வெளியில வரக்கூடாது. பெரிய பாட்டி, நீங்க ஏன் எப்பவுமே ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்து வாங்க, ரெண்டு பேரும் விளையாடலாம். நானும் உன்ன மாதிரி சின்ன வயசுல ஓடி ஓடி விளையாண்டவதான். இப்ப விளையாண்டா முட்டி, கை, காலு, எலும்பெல்லாம் உடைஞ்சு கீழே விழுந்துரும். பாட்டி, தியா குட்டி, உனக்கு சிரப் கொண்டு வந்து தரட்டுமா? எனக்கு வேண்டாம். ஏன்? அத்தை, எனக்கு இப்போ விளையாடணும், ஆசையா இருக்கு. சிறப்பெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்ப விளையாடணும். ப்ளீஸ் அத்தை. தியா குட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. அப்படி என்ன வேலை அத்தை? நான் பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், எல்லாருக்கும் பரிமாறணும்ல. என் மாமியார் வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும். நீங்க எதுக்கு எல்லா வேலையும் செய்யணும்? அது பெரிய கேள்வியா இருக்கு. அதுக்கு பதில் தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? அத்தை சொல்லுங்க அத்தை, எனக்கு இப்பவே தெரியணும். இவ வேற படாப்படுத்துறாளே. ஐயோ ஐயோ அத்தை, சொல்லுங்க ப்ளீஸ். பாட்டி வராங்க பாரு. தியா குட்டி, நம்ம வீட்டோட ஆம்பளைங்க வீட்டை காப்பாத்துறதுக்காக வெளியில எல்லாம் போய் வேலை பார்த்து பணத்தை கஷ்டப்பட்டு அப்போ வைஃப் வேலைக்கு போனா? வைஃப் வேலைக்கு போனா ஹஸ்பண்ட் வீட்டை பாத்துக்கணும், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் வேலைக்கு போனா? நல்லா கேள்வி கேக்குற. சரி, ரெண்டு பேருமே வேலைக்கு வெளியில போறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் பகிர்ந்து பண்ணணும். முக்கியமா யார பாத்துக்கணும்? குழந்தைங்கள பாத்துக்கணும். இப்ப புரிஞ்சுதா? சூப்பர் பாட்டி. அச்சுடா, இப்பதான் குழந்தைக்கு எல்லாம் புரியுது. செல்லம். அப்புறம் இப்ப உனக்கு கொஞ்சம் பசி எடுக்குதுல்ல? கொஞ்சம் பசி எடுக்குதுல்ல? உங்களுக்கு இருக்குன்னு எப்படி தெரியும் பாட்டி? எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நான் தான் பாட்டி இல்ல. லவ் யூ பாட்டி. இது என்னது?
இதுதான் லவ்வா? லவ்வா இது? ஓ. கவிதா, குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ஐயா, அதான் டாக்டர் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டோம் இல்லையா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏய், இனிமே யாரை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? அதான் பேப்பர்ல நியூஸ் வந்துடுச்சுல்ல. இப்ப நம்ம வீட்ல இருக்க பேப்பரை கிழிச்சிட்டோம், ஊர்ல இருக்க பேப்பர்லாம் எவன்டா கிழிப்பான்? முட்டாள் முட்டாள். ஐயா, அது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் எதிர்கட்சிக்கார மேடையை போட்டு கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவான். அது இல்லைங்கய்யா, இப்ப என்னையா பண்றது? ப்ளீஸ் பாரு. அம்மாடி தீபா, இங்க வாமா. என்னப்பா? இப்போ உங்க மாமனார் மாமியார் வீட்ல இருக்காங்கல்லம்மா? என்னப்பா, ஏதாவது பிரச்சனை? ஏய், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவங்க மேல வருத்தம் இருந்தாலும் அது நீ வாழற வீடுமா. அங்க ஒரு கெட்டது நடந்திருக்கு. கல்யாண வீடு துக்க வீடா மாறி இருக்கு. சம்பந்திங்கிற முறையில நான் வந்து விசாரிக்கணும்ல, அதான முறையா இருக்கும். அம்மா, அப்பா நிஜமா தான் சொல்றீங்களாப்பா? நிஜமா தாமா சொல்றேன். என்னால நம்பவே முடியலங்க. இப்பவாவது கடவுள் கண்ணை திறந்தாரே. என்னங்க, திடீர்னு உங்க அப்பாக்கு என்ன அந்த குடும்பத்து மேல அப்படி ஒரு அக்கறை? இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துலயும் சந்தேகப்படாத. ஏண்டா ஈஸ்வரமூர்த்தி, என்னடா இது அசிங்கம்? இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னங்க, என்ன கேட்டா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரிங்க. அது நம்ம சம்மந்தி வீடு மாப்பிள்ளை வீடுன்னு பார்க்காம நம்ம பொண்ணு வாழற வீடுன்னு யோசிச்சா எல்லாமே சரியாதாங்க இருக்கு. நல்லதுல சேரலனாலும் கெட்டதுலயாவது கூடணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம போயிட்டு வந்துடலாங்க. சரி சரி, வளவளன்னு பேசிட்டு இருக்காம உள்ள போய் வேலையை பாருங்க. போங்க, எல்லாரும் போங்க. வா. அம்மா, நான் ஒரு காரணமா தாமா அந்த ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். இது எலெக்ஷன் நேரம். சம்பந்தி வீட்டுல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. இப்ப கூட போய் நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலனா 4 பேர் நம்மள பத்தி தப்பா பேச மாட்டானா? இதுவே நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கே, மக்கள் மத்தியில நம்ம மேல இருக்க மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடும்ல. அம்மா, இதெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு. அது போக அக்கம் பக்கத்துல அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுக்கு அந்த ஏரியால நல்ல பேர் இருக்கு. அந்த ஓட்டும் நமக்கு தானே வரும். மா, இதெல்லாம் ஒரு கணக்கு தான்மா. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். டேய், நீ என்ன சொன்னாலும் நீ அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கவே இல்லடா. என்னமோ அரசியலுங்கிற ஓட்டுங்கிற, என்னமோ பண்ணு. சொல்றேன்ல, அவ்வளவுதான்டா. டேய், தலைவரு கண்ணை திறந்துட்டே தவம் பண்றாரு போல இருக்கு. எந்த சாமி நினைச்சு தவம் பண்றாரு? வேற எந்த சாமி? நமக்கு வரப்போற அந்த அன்னி சாமியை நினைச்சுக்கிட்டு தான். வெற்றியண்ணா, 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 ஐயோ, தவத்தை கலைச்சிருவாங்க போல இருக்கே. வெற்றியண்ணா, 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 ஏய்,
காது ஜவ்வே கிழிஞ்சிரும் போல. எப்பேற்பட்ட ட்ரீம்ல இருந்தேன்னு தெரியுமா? களைச்சு விட்டுட்டீங்களாடா. நாங்க இல்ல தலைவா, இவனுங்க தான். ஏய் என்னடா இங்க காலேஜ் போலியா? போலண்ணா. ஏன்? வழக்கமா நாங்க போற காலேஜ் பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டாங்கண்ணா. நாங்க பஸ்ஸை நிப்பாட்ட சொன்னாலே பஸ் வேகமா போயிருதுண்ணா. வெற்றியனா பஸ் ஸ்டாப்ல எப்போதுமே பஸ் நிறுத்த மாட்டாங்கண்ணா. காலேஜுக்கே எங்களால போக முடியலண்ணா. இன்னும் அரை மணி நேரத்துல எக்ஸாம் இருக்குண்ணா. நிறுத்துவாங்களான்னு தெரியல. நீங்க தானே ஹெல்ப் பண்ணணும். வேற யாரும் கேட்க மாட்டாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா. ப்ளீஸ்ண்ணா. ஏதாவது பண்ணுங்க வெற்றி செஞ்சு ஏதாவது பண்ணுங்கண்ணா. சரி சரி சரி, நான் இருக்கேன். டேய் யாரா நீ? நடு ரோட்ல வண்டியை போட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எடா வண்டிய. ஏய் கீழே இறங்குடா. இறங்குன்னு சொல்றேன்ல, இறங்குடா. யோ கண்டக்டர், இறங்கி போய் என்னன்னு கேளியா? ஏய் என்னடா ரோட்டை மறிச்சு நின்னுட்டு அதட்ற? என்ன கொப்பவுண்ட் ரோடா இது? அதுவே தெரியாம இந்த ரூட்ல போயிட்டு இருக்க. ஏய் இது என் அப்பாவோட ஆட்சியில போட்ட ரோடு தான்டா. என்ன திமிரா? பைக் எடுக்கறியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? டோடா கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? எங்க தலைவர் யாருன்னு தெரியுமா? எக்ஸ்எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியோட பையன். ஏண்டா உங்க ஓனர் எவ்வளவு பெரிய மனுஷன். படிக்கிற பசங்களுக்கு உதவியா இருக்கட்டும் தான் உங்க ஓனர் இந்த பஸ்ஸையே விட்டாரு. நின்னு ஏத்திட்டு போறதுனால உனக்கு என்னையா பிரச்சனை? டிங்க என்ன லுக்கு? ஏய் அவங்க என்ன ஓசிலியா போறாங்க? டிக்கெட் எடுக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன? இதுவே உன் பசங்களா இருந்தா இப்படி நடு ரோட்ல நிக்கட்டுன்னு விட்டுட்டு போவியா? ஏண்டா டேய், உன் பசங்களை பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு டாட்டான்னு டாட்டா காட்ட மாட்டேன். உன் புள்ளனா ஒரு நியாயம், ஊராம் புள்ளனா ஒரு நியாயமா? பரிச்ச நேரத்துல கூட பஸ் நிறுத்தாம போற. அரியர் விழுந்தா நீயா கிளியர் பண்ணுவ? ஒரு அரியரை கிளியர் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? அதானே இந்த ஆளெல்லாம் காலேஜ்ல சேர்த்து விட்டு எக்ஸாம் எழுத சொல்லி தண்டனை கொடுக்கணும். இனிமே இந்த பசங்களை ஏத்திட்டு போகல, இதே ரோட்ல உன்னால வண்டி ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். தம்பி தம்பி மன்னிச்சிருங்க தம்பி. இனிமே காலேஜ் பசங்க எங்க என்ன கை நீட்டினாலும் நான் ஏத்திட்டு தான் போவேன் தம்பி. இனிமே இந்த தப்பு செய்ய மாட்டேன் தம்பி. மன்னிச்சிருங்க தம்பி. ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ் தம்பி, தம்பி. அங்க பாருங்கடா. எங்கடா? அங்க சாமி. அன்னைக்கு தலைவர் ஒரு பொண்ணை பார்த்து ஃப்ரீஸ் ஆகி நின்னார்ல, ஆமா அந்த பொண்ணு. அப்படியா? தலைவாவோட தவத்துக்கு தரிசனம் கொடுக்க அப்படியே இறங்கி வந்துட்டாங்க போல இருக்கே. அதுவும் பூமழை. அப்போ பார்ட்டி கன்ஃபார்ம்.
என் மனம் மழை பாயுதே மழை பாயுதே. கண்ணா உன்னால் கண்ணா அலை பாயுதே கண்ணா. ஏய், என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்க? கவின் கால் பண்ணானா? நீ வர முடியாதுன்னு சொன்னியாமே. நீ வரலனா காம்படிஷன்ல யார் பார்ட்டிசிபேட் பண்றது? உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தோம். கிளம்பு போலாம். அஞ்சலி ப்ளீஸ் வாடி. வேண்டாண்டி, எனக்கு பாடுறதுக்கு விருப்பம் இல்ல. நீங்க வேற யாராச்சும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. என்னால வர முடியாது. அஞ்சலி, உன் இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது அஞ்சலி. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா அதுல கிடைக்கிற பிரைஸ் மணி உங்க அக்கா கல்யாணத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னியா அஞ்சலி? ப்ளீஸ் அஞ்சலி, வா அஞ்சலி. இனி அந்த பிரைஸ் அமௌண்ட் கிடைச்சி என்ன ஆக போகுதா? எனக்கு பாடுறதுக்கு விருப்பம் இல்ல. ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. அப்புறம் உன் விருப்பம். வாங்க போலாம். மா மா ஆ, நான் காலேஜ் கிளம்புறேன், டைம் ஆச்சு. ஒரு நிமிஷம் இருடா. இந்தாடா. தாத்தாக்குடா. வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கிளம்புற? இல்லப்பா, இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்கு, அதான். சரி, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, தாத்தா போயிட்டு வரேன். வா வரேன்ப்பா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. மா டைம் ஆச்சுமா. இரு வர. கவின், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை காப்பாத்துற இடத்துல நீ இருக்க. ஆட்டம் பாட்டம் டான்ஸ்னு சுத்திக்கிட்டு இருக்காத. படிப்பு தான் நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். புரிஞ்சுதா? சரிப்பா. தாத்தா ஆசீர்வாதம் பண்ணுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. டேய் கவின், இரு இரு. என்னம்மா? உனக்கு பிடிக்கும்னு கடலை உருண்டை பண்ணிருக்க. கடலை உருண்டையா? வாவ். இந்தா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. மிச்சம் வைக்காம சாப்பிடு. என்ன நீயும் சாப்பிடு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடு. சரிம்மா, பை. டேய் நில்லுடா. என்ன? நீயும் சாப்பிடு, உன் ஃப்ரெண்டு அஞ்சலிக்கும் கொடு. கண்டிப்பா. சரி பாய். பாய்மா. ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க போல. ஆமாக்கா, நோட்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க. அஞ்சலி, எதுக்கு இப்ப போய் சொல்ற? அஞ்சலி, என் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்டை நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற. அதுல எனக்கு விருப்பம் இல்ல அஞ்சலி. கவலை நம்ம கஷ்டத்துக்கு மருந்து இல்ல அஞ்சலி. உனக்குன்னு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, அதை நீ அச்சீவ் பண்ணணும். நீ அதை நோக்கி டிராவல் பண்ணணும். எப்பவும் போல இரு அஞ்சலி. உனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். லைஃப்ல எவ்வளவு கவலை இருந்தாலும் பாடுனா அது போயிடும்னு சொல்லுவேல. இப்ப ஏன் பாட மாட்டேன்னு சொல்ற? காலேஜ் ஃபங்க்ஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி பாடு. அது இல்லக்கா. அக்கா சொல்றத கேப்பியா மாட்டியா? குட். நாளைக்கே நீ காலேஜுக்கு போற, பிராக்டிஸ் ஆரம்பிக்கிற, பார்ட்டிசிபேட் பண்ற. ஓகே? ஆமா சித்தி, நீங்க காம்படிஷன்ல வின் பண்ணிட்டு பிரைஸா சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. என் செல்ல குட்டி.
எபிசோட்ஸ்ல அவன் பாடின பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். கோல்டன் பஸ்ஸரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாராட்டுகளா இருக்கட்டும், அவன் அதை ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். டேய் கூப்பிடுறேன். பேபி நீ எங்க இருக்க? அந்த ஒரிஜினல் கூட மறந்து போய் அவங்க கூட பேபி இங்க இருக்க. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? கேட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டேன். கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. என்னது இது ஆப்பிள் இப்படி இருக்கு? அட நான் எதுவும் மறக்கல. ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு இருக்கும் வந்திருக்கோம்ல. உள்ளதா இருக்கும். பாரு. பாரு. சரி இது போ. உங்க அலப்பறை தாங்க முடியலையே. கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா டிவி பார்க்க விடுறீங்களா? டிவி முன்னாடி நின்னு ஆடிக்கிட்டு போங்கடா. பேபி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ பாரு. ஆமா பெருசா ஆடி சும்மா டிவி. போடா. வெளியில மழை ஏதாவது பெய்யுதா? திடீர்னு கிச்சன் பக்கமே வராதவங்க எல்லாம் கிச்சன் பக்கம் வந்திருக்காங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் புலம்பிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான். நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா என்ன? வரக்கூடாதுன்னு சொல்லியே, தாராளமா வரலாம். தினமும் கூட வரலாம். கிச்சன்ல என்ன வேலையா இல்ல? இப்படி திடீர்னு வந்தா கேட்கத்தானே செய்வாங்க. இப்ப என்ன? இப்ப இந்த கிச்சனை விட்டு நான் வெளியே போகணும். இங்க நான் நிக்க கூடாது. அதானே சொல்ல வரீங்க? ஐயோ, நான் அப்படி ஒண்ணும் சொல்லலையே. நீங்க எப்பவுமே இப்படிதான் என்ன ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பீங்க. எங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அது பொறுக்கல இல்ல உங்களுக்கு? என்னோட பீஸ் ஆஃப் மைண்டையே கெடுக்குறீங்க. தயவு செஞ்சு எங்க அப்பா அம்மா முன்னாடி இப்படி எல்லாம் பேசிடாதீங்க. அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. பீஸ் ஆஃப் மைண்ட் கெட்டு போற அளவுக்கு அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் அர்த்தம் என்ன? எப்ப பாரு என்ன ஏதாவது நோய் நோய் நோய்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் தப்பா ஒண்ணும் சொல்லலையே, உண்மையதானே பேசுனேன். பாரு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் பேச முடியாது. எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படிதான் பேசுவேன். ஏன் இப்படி என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் உங்ககிட்ட ஏதாவது சண்டைக்கு வந்தேனா? ஐயோ இவளுக்கு தொல்லை தாங்க முடியலையே. லட்சுமி, லட்சுமி சீக்கிரம் இங்க வா. வர என்ன அத்தை? என்ன உன் மருமகளுங்க போட்டுக்கிற சண்டை டிவி சவுண்ட தாண்டி ஊரெல்லாம் கேக்குது. சீக்கிரம் போய் என்னன்னு கேளுடி. போ. சும்மா வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்காது, புரியுதா? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அத்தை பாருங்க அத்தை, நான் எது பேசினாலும் குத்த கண்டுபிடிக்கிறேன். ஐயோ அத்தை, நான் ஒண்ணுமே சொல்ல அத்தை. இவங்க தான் என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் கிச்சனுக்குள்ளே வந்தது இல்லையா, ஒரு வேலையும் பார்த்ததே இல்லையா. நான் ஆபீஸ்க்கு போறவ தானே, நான் எப்படி வந்து சமைச்சிட்டு இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க அத்தை. ஏன் ஆபீஸ் போறவங்க இந்த உலகத்துல சமைக்கிறதே இல்லையா? நான் வீட்ல இருக்கேன்னு குத்தி காட்டுறாத்த. எனக்கு தெரியும். பாத்தீங்களா எப்படி உங்க முன்னாடியே பேசுறாங்கன்னு? எங்க அப்பா அம்மா வராங்கன்னு அவங்களுக்காக சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது பொறுக்கல இவங்களுக்கு. எப்ப பாரு என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அத்தை. தீபா விடுமா, விடு. இத பாரு, இவ்வளவுதானே நான் எடுத்து வச்சுக்கிறேன். நீ உள்ள போ, சொல்றேன்ல போ. சரிங்க அத்தை, நீங்க இதெல்லாம் பார்த்து சரியா அரேஞ்ச் பண்ணுங்க. பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். இவங்க கிட்ட சொல்லி வைங்க. சரி நான் சொல்றேன். நீ போ. எஸ்கேப் ஆயிட்டா. கவிதா, என்னம்மா நீ? வீட்டுக்கு மூத்த மருமக நீ தானே. உன்னை நம்பி தானே நான் வீட்டோட எல்லா பொறுப்பையும் கொடுத்து வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ கவிதா. நீ எதுக்கு அவகிட்ட பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? இந்த வீட்ல என்ன இருக்கு என்ன இல்லன்னு எல்லாமே உனக்கு மட்டும்தான் தெரியும். அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாதுமா. அப்ப நீ தானே பக்குவமா நடந்துக்கணும். அத்தை நீங்களே சொல்லுங்க, ஒரு நாளாவது அவ கிச்சன் பக்கம் வந்திருக்காளா? அவங்க அப்பா அம்மா வரேன்னதும் அப்படியே ஆகாயத்துல பறக்குறா. சரிதான், இத பாரு, பிறந்த வீட்ல இருந்து வந்த எல்லா பொண்ணுங்களும் இப்படிதாம்மா. புரிஞ்சுக்கோ, இதெல்லாம் சகஜம். ஏன் உனக்கு இதெல்லாம் தெரியாதா? இதெல்லாம் பெருசு பண்ணாத, விடு. சரியா? வேலையை பாரு. எல்லாத்துக்கும் நானே விட்டு கொடுக்கணும். கவிதா செய்ய மாட்டா. ஒண்ணும் இல்ல அத்தை, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டேன். வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் எடுத்து வச்சுக்கிறேம்மா இதெல்லாம். அஞ்சலி, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை காலேஜ் ஃபுல்லா தேடிட்டு இருக்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன? நீ உட்கார். சொல்லு. உட்கார் சொல்றேன். சொல்லு, என்னாச்சுடா? கண்ணை மூடு. விளையாடாத. என்ன சர்ப்ரைஸ்? இது அவ்வளவு ஈஸியாலாம் சொல்ல முடியாது. இது ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான விஷயம். நீ கண்ணை மூடு, நான் கையில தரேன். கண்ணை மூடு. குடு. குடு. வெயிட் பண்ணு. இப்ப பாரு.
உருண்டை ஆமா. அம்மா செஞ்சது உனக்காக தான் இது. உனக்கு கடலை உருண்டைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல, அதான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சாப்பிடு. டே கோவின், அப்படியே எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருக்குடா. அப்படியா? அப்போ உங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட ரெசிபியை கத்துக்கிட்டு போயிருப்பாங்க. டேய், உங்க அம்மா தான் எங்க அம்மா கிட்ட வந்து கத்துட்டு போயிருப்பாங்க. போடா. பரவாயில்லையே, உன் அக்கா கல்யாணம் நின்னு போனதுல நீ ரொம்ப டென்ஷனா இருப்பேன்னு நினைச்சு வந்த. நல்ல வேலை, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய். அஞ்சலி, சாரி சாரி சாரி, நீ நல்ல மூடுல இருந்த, நான் தான் கெடுத்துட்டேன்னா. இல்லடா, சரி பண்ணவே முடியாத கஷ்டத்தை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லுவ. ஏய் அஞ்சலி, ஆளே ரொம்ப பிராக்டிக்கலா மாறிட்ட. தெரியல, ஆனா இந்த விஷயத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏய், ஏன் க்ளோஸ் பண்ற? சாப்பிடு. போதும்டா, இதை நான் எங்க அம்மாக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்.